வணக்கம். வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். இந்த வீடியோல எம்டிஎஸ் 2023ல ஸ்டாட்டிக் ஜிகே ரிலேட்டடா எந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்த்தலாம். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து டான்ஸ் ரிலேட்டடா, அதாவது கிளாசிக்கல் டான்ஸ் வந்து எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, அதோட சேர்த்து ஃபோக் டான்ஸ் எந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. இதுதான் நம்ம என்டையரா எம்டிஎஸ் 2023ல என்னெல்லாம் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்க்கலாம். நம்ம கொஸ்டினை பார்க்கறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு மோட்டிவேஷன் மட்டும் நான் சொல்லிடுறேன். இதுலயும் வேகன்சி தான் இருக்கு, இதுலயும் வேகன்சி தான் இருக்கு. இது என்னன்னா எம்டிஎஸ் 2020ல கொடுத்த வேகன்சி. இந்த இது என்னன்னா 2024 இந்த இயருக்கு கொடுத்த வேகன்சி. இதுல பாருங்களேன், அப்ராக்சிமேட்லி பார்த்தனா ஒரு 1500 வேகன்சி டோட்டலாவே இருந்தது. பட் இந்த வருஷம் பார்த்தனா ஒரு 8000 பிளஸ் நம்மளுக்கு என்னன்னா வேகன்சிஸ் இருக்கு. இது ஏன் சொல்றேன்னா, நீங்க 2023ல எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அதுல கட் ஆஃப் வந்து நல்லாவே அதிகமா இருந்திருக்கும். அப்பயும் நல்லா தான் ப்ரிப்பேர் பண்ணிருப்போம். கட் ஆஃப் அதிகமா இருக்கிறதுனால நம்மளால கிளியரா இருக்க முடியாது. பட் அதே ப்ரிப்பரேஷன் நீங்க 2024 ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க, ஆல்ரெடி எழுதின கேண்டிடேட் இருந்தீங்கன்னா, இந்த வருஷம் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. 8000 பிளஸ் வேகன்சி இருந்தனால கட் ஆஃப் நல்லாவே வந்து கம்மியா தான் இருக்கும். இல்ல மாடரேட் லெவல்ல தான் இருக்கும். ஈஸியா நம்மளால கிளியர் பண்ண முடியும். ஸோ இது எதுக்கு சொல்றேன்னா, எவ்ரி இயர் நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். இல்ல எந்த ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றோம்னா, நீங்க நான் ஒர்க்கிங் ஆஸ்பிரண்டா 8 ஹவர்ஸ் வந்து 1 ஹவர் 1 டேக்கு வந்து ப்ரிப்பேர் பண்றீங்க. இதே ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட்னா 4 ஹவர் ப்ரிப்பேர் பண்றீங்க. எவ்ரி டே இந்த 8 ஹவர்ஸ் 4 ஹவர் ப்ரிப்பேர் பண்றது வந்து ஈஸி கிடையாது. ஏன்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் எந்திரிக்கும் போது நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் வேணும். இதுதான் அந்த மோட்டிவேஷன். வேகன்சி நல்லாவே இருக்கு. நம்ம இந்த வருஷம் மட்டும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டோம், டெஃபினட்டா அட் த எண்ட் நம்மளுக்கு என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயா வீட்ல சொல்லிடலாம். இது ஒரே ஒரு எக்ஸாம் தான், கிளியர் பண்ணனே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். அதனாலதான் சொல்றேன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு நாளும் எந்திரிக்கும் போது இதுதான் உங்களுக்கு மோட்டிவேஷனே, ரைட்டா? சரி, இப்ப நம்மளோட கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா, பைக்கா டான்ஸ் ஆஃப் ஜார்க்கண்ட் யூசுவலி பெர்ஃபார்ம்டு பை டேஷ் ட்ரைப் டு வெல்கம் ஸ்பெஷல் ஹானர் கெஸ்ட் ஆர் டியூரிங் ரிலீஜியஸ் ப்ரொசஷன் இருக்குல்ல. இந்த கொஸ்டின் 5th செப்டம்பர் 2023 செகண்ட் ஷிஃப்ட்ல கேட்டிருக்காங்க. நம்ம எல்லா கொஸ்டினுமே எந்த ஷிஃப்ட்ல கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணிடுவோம். அதோட சேர்த்து இந்த கிளாஸ் பிடிஎஃப் நம்மளோட டெலிகிராம் சேனல் பணியும் வாய்ப்புல நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை நீங்க ரிவிஷன் சீரிஸா யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்மளுக்கு கொஸ்டின் என்னன்னா, பைக்கா டான்ஸ் சொல்றாங்க, அது எங்க? ஜார்க்கண்ட். யாரை கேட்கறாங்க? எந்த ட்ரைப் வந்து செலிப்ரேட் பண்றவங்க? அப்ப இந்த மாதிரி கொஸ்டின் இந்த லேர்னிங் என்னன்னா, ஒரு ஃபோக் டான்ஸ் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, அதுல என்னென்ன படிக்கணும்னா, அந்த ஃபோக் டான்ஸ் எந்த ஸ்டேட் அப்படின்னு வந்து படிக்கணும். அதோட சேர்த்து எந்த ட்ரைப் வந்து அந்த டான்ஸை செலிப்ரேட் பண்றாங்கன்னு படிக்கணும். ஏன்னா அந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்டிருக்கேங்க. அதனாலதான் சொல்றேன். இப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா, இதுல சாந்தால் டான்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்களேன். சாந்தால் டான்ஸ் வந்து சாந்தால் ட்ரைப் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க இன் ஸ்டேட் ஆஃப் ஜார்க்கண்ட் அண்ட் வந்து வெஸ்ட் பெங்கால். அடுத்து போரோவோ டான்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இது யார் செலிப்ரேட் பண்ணும்? ஓராவன் கம்யூனிட்டி ஆஃப் ஜார்க்கண்ட் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அடுத்து முந்தாரி டான்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, இது முந்தா கம்யூனிட்டி வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அடுத்து பைக்கா டான்ஸ். இந்த டான்ஸ் யாரும் செலிப்ரேட் பண்றாங்கன்னா, முந்தா ட்ரைப் தான் செலிப்ரேட் பண்றாங்க. இதுல இருந்து என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த 4 ஆப்ஷனை பாருங்களேன். சாந்தால் ட்ரைப், ஓராவன் கம்யூனிட்டி, முந்தா ட்ரைப், பூமிஜி ட்ரைப். இதுல இந்த பைக்கா டான்ஸை யாரு செலிப்ரேட் பண்ணுவாங்க? முந்தா ட்ரைப் தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. இதை எப்படி நம்ம ஆன்சர் பண்ணலாம்? ஆர் எல்ஸ் என்னன்னா, இந்த சாந்தா அந்த முண்டால் இங்க எங்க படிச்சுக்கலாம்? மாடர்ன் இந்தியால, அதுவும் ரிவர்ட் ரிலேட்டடா படிச்சிருக்கலாம். ட்ரைபல் ரிவர்ட் ஆர் பெசன்ட் ரிவர்ட்ல படிக்கும்போது சாந்தா ரிபலியன், முண்டா ரிபலியன் அப்படின்னு வந்து லேர்ன் பண்ணிருப்போம். அவங்க எல்லாம் எங்க வருவாங்கன்னா, சோட்டா நாக்பூர் பிளேட். சோட்டா நாக்பூர் பிளேட் அப்படின்னு வந்தாவே எந்த ரீஜன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஜார்க்கண்ட் ரீஜன். அப்படியும் கனெக்ட் பண்ணலாம், ரைட்டா? சோ இதுல என்னன்னா, இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் பி தான் வரும். இப்போ ஒரு டவுட் வரலாம், இந்த டான்ஸ்லாம் எங்க சார் நான் படிக்கிறது? இந்த மாதிரி கம்ப்ளீட் ஃபோக் டான்ஸ் எங்க படிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே நம்மளோட சேனல் ஆல்ரெடி வந்துன்னா ஃபோக் டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. அதுல என்டையரா நான் கவர் பண்ணியிருந்தேன். ஈச் டான்ஸ், எவ்ரி ஸ்டேட்டோட டான்ஸ் தனித்தனியாகவும் போட்டிருந்தேன். கம்பைலேஷனாவே நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். இதை நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஐ பர்சனலி ரெக்கமெண்ட் என்ன பண்ணுவேன்னா, இந்த வீடியோ பார்க்கும்போது வந்து உங்களோட நோட்ஸ், ஓன் நோட்ஸ் வந்து எடுத்துட்டே வாங்க. அதுதான் வந்து அட் எண்ட் நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து நான் போயிடலாம். இது பாருங்களேன். கார் மரியா, எ டான்ஸ் ஃபார்ம் ஃப்ரம் டேஷ் ஸ்டேட், is a famous art form of joy and invocation. It is a group dance and both men and women participate enthusiastically in this dance சொல்றாங்களே. இதுல என்னன்னா, கார் மரியா அப்படின்னு ஒரு டான்ஸ் இருக்கு. அந்த டான்ஸ் எந்த ஸ்டேட்டோட டான்ஸ்? அதான் கொஸ்டினா கேட்டுருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா, சத்தீஸ்கர் அப்படின்னு வரும். இந்த இடத்துல சத்தீஸ்கர்ல கார் மரியா அப்படின்னு பாருங்களேன், இங்க இருக்கு. சரி, இதை எப்படி நம்ம ஞாபகத்துல வச்சுக்கலாம்? ஏன்னா எல்லா ஸ்டேட்டுக்குமே வந்து டான்ஸ் இருக்கும், ஃபோக் டான்ஸ். ஒவ்வொரு ஸ்டேட்லயும் மினிமம் வந்து ஒரு 5 டான்ஸ்க்கு மேல இருக்கும். எல்லாத்தையும் நம்மளால வந்து என்ன மைண்ட்ல வச்சுக்க முடியாது. ஏதாவது ஒரு ஷார்ட் கட்ஸ் தேவை. அப்ப இதுக்கு என்ன ஷார்ட் கட்ஸ்னா, கார் மரியா அப்படின்னு இருக்கு சத்தீஸ்கர். இந்த சத்தீஸ்கர்ல கார் அப்படின்னு இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துலயும் வந்து கார் அப்படின்னு ஆரம்பிக்கல. அப்ப கார் கார்
சத்தீஸ்கர், கார்மரே. இதை வந்து ஒரு ஷார்ட்கட்ஸா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நம்ம ஒவ்வொரு ஃபோக் டான்ஸும் படிக்கும் போதும் ஒவ்வொரு ஷார்ட்கட்ஸ் நான் சொல்லுவேன் ரைட்டா. அதை வந்து நம்ம ஞாபகத்துல வச்சுக்கலாம். இந்த கொஸ்டினுக்கு அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? கார்மரியா அப்படின்னு வந்தாவே சத்தீஸ்கர், அதனால ஆன்சர் டி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். லெபாங் பூமணி டான்ஸ் இஸ் அ ஹார்வெஸ்ட் டான்ஸ் ஆஃப் அப்படின்னு இருக்குல்ல. இதுலயும் என்னன்னா டான்ஸ் ஒன்னு கொடுத்துருக்காங்க, ஃபோக் டான்ஸ். அது எந்த ஸ்டேட்டோட டான்ஸ் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா திரிபுரா அப்படின்னு வரும். திருப்புரால வந்து லெபாங் டான்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். இதை எப்படி ஒரு ஷார்ட்கட்ஸ்ல கனெக்ட் பண்ணலாம்? இந்த பேங்க் பர என்னன்னா இந்த பிக்கு பதில என்ன பண்ணீங்கன்னா கேங் அப்படின்னு வந்து போட்டுருங்க. இந்த இடத்துல கேங் அப்படின்னு போட்டுட்டு திருப்புராவை என்ன நினைச்சுக்கன்னா திருப்பூர் அப்படின்னு வந்து நினைச்சுக்கேன். அப்ப திருப்பூர்ல என்ன ஃபேமஸ்? டெக்ஸ்டைல் வந்து ரொம்ப ஃபேமஸ். டெக்ஸ்டைல வேலை பார்க்குறவங்க என்ன ரொம்ப கேங்கா போவாங்க. நிறைய பசங்க வேலைக்கு போறவங்க வந்து கேங்கா போவாங்க. ஒரு 10-20 பேர் அப்படின்னு போவாங்க. அதனால என்ன லெபாங் அப்படின்னு வந்தாவே வந்து திருப்பூரா ஆர் வந்து திருப்பூர் அங்க வேலைக்கு போறாங்க அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்ணிங்க. இப்ப சில பேருக்கு டவுட் ஆகலாம், சார் இந்த இது எங்க இருக்கு? இந்த மாதிரி திருப்புரான்னு கொடுத்துட்டு இந்த மாதிரி பிரிச்சு கொடுத்துறீங்களே, இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது வந்து மைண்ட் மேப், ஃபோக் டான்ஸோட வந்து மைண்ட் மேப். என்டையரா இதுக்கு முன்னாடி பார்த்தது நம்மளோட பிளேலிஸ்ட்ல என்ன இருக்கணும், ஒவ்வொரு டான்ஸுக்கு என்ன, அந்த டான்ஸ்ல இருக்கிற ட்ரைப் என்ன, அந்த டான்ஸ்ல ஏதாவது இம்பார்ட்டன்ஸ்னா அது எல்லாத்தையும் கொடுத்துருப்போம். இதுல ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து திருப்புரா இருக்குன்னா அதுல என்னென்னலாம் டான்ஸ் இருக்கு சொல்லி கொடுத்துருப்போம். இது ஒரு 1 or 2 டேஸ்ல நான் அப்லோட் பண்ணிடும் அந்த பிளேலிஸ்ட் நான் அட்டாச் பண்ணிடுறேன் ரைட்டா. ஸோ அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வேணும்? லெபாங் பூமணி. லெபாங்னா அந்த இடத்துல கேங் வச்சுக்கோன்னு சொன்னேன். அதனால என்ன வரும்? திருப்புரா வரும். ஆன்சர் பி தான் வரும் ரைட்டா. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இப்ப இந்த கொஸ்டின் பாருங்களேன். மகாரி டான்ஸ் அண்ட் கொட்டிபுவா டான்ஸ் பிளாங் டு விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் அப்படின்னு சொல்றாங்களே. இந்த கொஸ்டினுக்கு என்ன கரெக்ட் ஆன்சர் வரும்னா ஒடிஷா அப்படின்னு வரும். ஏன்னா ஒடிஷால தான் கொட்டிபுவா டான்ஸ் வந்து வரும். இப்ப மிச்சம் இருக்கிற டான்ஸ்லாம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எல்லாத்தையும் நம்ம மைண்ட் மேப்போட வீடியோல வந்துன்னா நான் கண்டிப்பா ஒவ்வொன்றுக்கும் ஷார்ட் கட்ஸ் கொடுத்து வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். இதுல என்னன்னா கொஸ்டின் எல்லாம் கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் தான் சொல்லுவோம். இந்த இடத்துல ஒடிஷா அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, ஒடிஷா கொட்டிபுவா. இதை எப்படி வந்து ஷார்ட் கட்ஸ்ல கனெக்ட் பண்ணலாம்னா ஒடிஷால என்னன்னா ஒடிஷானா ஓடிப்போ அப்படின்னு நினைச்சுக்கேன். ஒடிஷா அல்ல ஓடி அப்படின்னு இருக்குல்ல அதை எடுத்துக்கேன். இந்த கொட்டிப்போல கோன் அப்படின்னு இருக்கு. ஓடிப்போன்னு என்ன சொல்லுவோம்? கோ எங்கேயாவது போன்னு சொல்லுவோம். அப்ப ஓடிப்போ கோ, அப்ப ஒடிஷானா கொட்டிப்போவா வரணும்னு சொல்லி சின்ன ஒரு ஷார்ட் கட்ஸ். இதெல்லாம் ஷார்ட் கட்ஸ் மாதிரி இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க. இது எல்லாமே என்னன்னா ஏதாவது ஒரு வேலை வந்து நம்ம கனெக்ட் பண்ண முடியும். அந்த எக்ஸாம்ல நம்ம மைண்ட்ல வந்து ஸ்ட்ரைக் ஆனா போதும், அது மூலம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரைட்டா. அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா மகாரி அண்ட் கொட்டிப்புவா டான்ஸ் ரிலேட்டட் டு வந்துன்னா ஒடிஷா. அதனால ஆன்சர் ஏ தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடும். இது பாருங்களேன். கசோங்கி முக்வக்தே டான்ஸ் ஆஃப் டேஸ் செலிப்ரேட் த விக்டரி ஆஃப் ட்ரூத் ஓவர் ஃபால்ஸ்ஹுட். த நேம் ஆஃப் த டான்ஸ் இஸ் டெரைவ்டு ஃப்ரம் த 2 lion mask worn by 2 dancers who represent நரசிம்ஹா, an aspect of Lord Vishnu அப்படின்னு சொல்றாங்க. நரசிம்ஹா அப்படின்னு வந்தாவே சில பேருக்கு மைண்ட் எதை கனெக்ட் ஆகுனா ஆந்திரா கூட வந்து கனெக்ட் பண்ணலாம், ஆர் எல்ஸ் வந்துன்னா கர்நாடகா கூட வந்து கனெக்ட் பண்ணலாம். பட் இந்த இதுல என்னன்னா இந்த சோங்கி முக்வத்தே டான்ஸ் ரிலேட்டட் என்ன அப்படின்னா மகாராஷ்டிரால வந்து இருக்கும். ஸோ ஏன் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சோங்கி முக்வத்தே டான்ஸ் ரொம்ப ஃபேமஸான டான்ஸ் இன் ஸ்டேட் ஆஃப் வந்து மகாராஷ்டிரா. இந்த டான்ஸ் ஆடுறவங்க 2 லைன் மாஸ்க வந்து வியர் பண்ணுவாங்க, ரெப்ரசன்டிங் நரசிம்ஹா. ஸோ இந்த இமேஜை பார்த்தாவே தெரியும், இதுதான் நரசிம்ஹாவோட வந்து வேற மாதிரி அணிஞ்சு அதுல வந்து செலிப்ரேட் பண்ற ஒரு டான்ஸ் சோங்கி முக்வத்தே மகாராஷ்டிரா. இதுக்கு என்ன ஒரு ஷார்ட் கட்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா மகாராஷ்டிரா அப்படின்னு வந்தாவே என்ன ஃபேமஸான ரீஜன் மும்பை. மும்பை அப்படின்னு வந்தாவே என்டர்டைன்மெண்ட்டுக்கு என்ன பாலிவுட் வந்து உள்ள வந்துடும். அப்ப என்ன சொல்றேன்னா பாலிவுட் ரொம்ப ஃபேமஸா இருக்கிறாங்க, இன்டர்நேஷனல் லெவல்ல ஃபேமஸா இருக்கிற காரணமே என்ன, அவங்ககிட்ட இருக்கிற நல்ல வந்துன்னா சாங்ஸ் நல்லாவே வந்து என்னன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அப்ப இந்த இடத்துல சாங் அப்படின்றது பாத்தீங்கன்னா சாங் மகாராஷ்டிரா அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஷார்ட் கட்ஸ் ரைட்டா. ஏன்னா என்டர்டைன்மெண்ட் கூட கனெக்ட் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மூவி ரிலேட்டடா ஏதாவது கனெக்ட் பண்ணோம்னா நமக்கு மறக்காது, அது ரொம்ப நாள் சஸ்டைன் ஆகும், அதன் மூலம் நம்ம எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்ன வேணும்? சோங்கி முக்வத்தே அப்படின்னா மகாராஷ்டிரா, ஆன்சர் சி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடும். இது வந்து ஒரு நல்ல கொஸ்டின். சாகு identified the Ministry of Culture as a classical dance which prevalent in Eastern India and has 3 distinct forms. Which one of the following not one of them அப்படின்னு சொல்றாங்களே. இதுல 2 கான்செப்ட் இருக்கு. ஒண்ணு கிளாசிக்கல் டான்ஸ சங்கீத் நாட்டக் அகாடமி வந்து மொத்தமே 8 கிளாசிக்கல் டான்ஸ் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. இவங்களோட வெர்சஸ் யாரும் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர். இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அந்த 8ஓடு சேர்த்து இன்னொன்னே ஆட் பண்ணிக்க, அதோட சேர்த்து மொத்தமா 9 கிளாசிக்கல் டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 8+1 அந்த 1 தான் என்ன சொல்லுவாங்கன்னா சாகு டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது கிளாசிக்கல் டான்ஸ் சொல்லி ஐடென்டிஃபை பண்றாங்க. பட் சங்கீத் நாடக் அகாடமி இன்னமும் என்னன்னா கிளாசிக்கல் டான்ஸா சாகுவா எடுத்துக்கல. இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். இதுல என்னன்னா இந்த சாவுல மொத்தம் 3 ஃபார்ம் சொல்லுவாங்க. அந்த 3 ஃபார்ம் என்னென்ன வரும் அப்படின்னா இங்க பாருங்களேன். இந்த சாகு டான்ஸ் எந்த இடத்துல ஃபேமஸ் அப்படின்னா 3 இடத்துல. ஒன்னு வெஸ்ட் பெங்கால்,
இன்னொன்னு ஜார்க்கண்ட், இன்னொன்னு பீகார். இதுல மார்ஷல் ட்ரெடிஷன்ஸ், அதாவது அவங்களோட மார்ஷல் ஆர்ட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா அதோட வந்துன்னா பிளெண்ட் ஆகி தான் இந்த சாகு டான்ஸ் வரும். இது 3 ஸ்டைல்னு சொன்னேன்ல. ஒண்ணு புரிலா சாகு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ல செலிப்ரேட் பண்றது. அடுத்து செராய்கெல்லா சாகுன்னு சொல்லுவாங்க. இது ஜார்க்கண்ட்ல. அடுத்து மயூர்பாஞ்சி சாகுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒடிஷால. இதுல இருந்து என்ன, மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் இத 9th கிளாசிக்கல் டான்ஸா ரெகக்னைஸ் பண்றாங்க. இதுதான் இம்பார்ட்டன்ட். அப்ப என்ன சொல்லலாம், இந்த 3 ஸ்டைல்ல என்ன ஸ்டைல் இல்லைன்னு பாருங்களேன். ஏன்னா கேட்ட கொஸ்டின் வந்து நாட் ஒன் ஆஃப் தம். இதுல பி பாத்தீங்களா, இது வந்து அப்படியே கிடையாது. ஏன்னா செரைகல்லா பார்த்தோம், புரிலா பார்த்தோம், மயூர்பாஞ்சி பார்த்தோம். சோ அதனால என்ன வரும், பி தான் கிடையாது. அதனால ஆன்சர் பி தான் வரும். ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இத பாருங்களேன். ரிகம்பாடா டான்ஸ் பிளாங் டு விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் அப்படின்னு சொல்றாங்களே. இதுலயும் என்னன்னா ஒரு ஃபோக் டான்ஸ் கொடுத்துட்டு அந்த ஃபோக் டான்ஸுக்கான ஸ்டேட்டை தான் வந்து கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், அருணாச்சல் பிரதேஷ் வரும். ஏன்னா அருணாச்சல் பிரதேஷ்னா ரிக்கம்படா டான்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இப்ப உங்களுக்கு என்ன ஒரு இதுனா, இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல இந்த அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்கிற ரிக்கம்படா டான்ஸ்க்கு ஷார்ட் கட்ஸ் வந்து உங்களால சொல்ல முடிஞ்சா பாருங்க. அந்த ஷார்ட் கட்ஸை நம்ம மைண்ட் மேப்ல வீடியோவை நான் ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த ரிகம்பாடாவோட ஒரு ஷார்ட் கட்ஸ், ரைட்டா? சரி, அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா அருணாச்சல் பிரதேஷ். அதனால ஆன்சர் டி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். டாஸ் வேர்ட் ஆஃப் இந்தியன் டான்ஸ் derived from Sanskrit word and literally means taking two words அப்படின்னு இருக்குல்ல. இது வரைக்கும் நம்ம கொஸ்டின் என்னன்னா ஃபோக் டான்ஸ் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆஃப் என்னன்னா கிளாசிக்கல் டான்ஸ், அதுவும் ரொம்ப பேசிக்ஸா வந்து என்னன்னா எடுத்திருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா அபிநயா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அபிநயக்கான மீனிங்க பாருங்களேன். அபிநயா சான்ஸ்கிரிட் வேர்ட்னு சொல்றாங்க. இதுல அபி மீன்ஸ் வந்துன்னா டூ வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல நீ மீன்ஸ் வந்து டு கேரி. அப்ப என்ன மீன் ஆகும் அப்படின்னா டேக்கிங் டூ வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுக்கு கேட்டதே அதே. நீங்க பாருங்களேன், நம்மளுக்கு என்ன கேட்டதுன்னா டேக்கிங் டூ வேர்ட்ஸுக்கான மீனிங் சொல்றதுதான் என்னன்னு கேட்டிருந்தாங்க. அப்ப இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் வந்து அபிநயான்னு வரும். மிச்சம் இருக்கிற 3 பாத்தீங்கன்னா நிரித்தா, லாஸ்யா, தாண்டவா, இதுவும் என்னன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வந்து பிரீஃபா பார்த்தலாம். இதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா நிரித்தா. நிரித்தா மீன்ஸ் வந்து பியூர் டான்ஸ் மூவ்மெண்ட் வித்தவுட் எனி ஸ்டோரி டெல்லிங் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து லாஸ்யா டான்ஸ். இதுல என்னன்னா கிரேஸ்ஃபுல் அண்ட் ஜென்டில் டான்ஸ் ஆஃப்டன் ஃபெமனின். அதாவது ஒரு ஃபெமின் கேரக்டர் எப்படி ரொம்ப அழகா ஆடுவாங்களோ அதான் லாஸ்யான்னு சொல்லுது. அடுத்து தாண்டவா. தாண்டவா மீன்ஸ் விகோரஸ் அண்ட் பவர்ஃபுல் டான்ஸ். எதோட அசோசியேட் பண்ணலாம், லார்டு சிவா. ஏன்னா லார்டு சிவா ஆடும்போது தாண்டவா ஆடுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அடுத்து அபிநயா அப்படின்னு வந்து பார்த்துட்டோம். எக்ஸ்பிரசிவ் டான்ஸ் தட் கன்வே எமோஷன் அண்ட் ஸ்டோரி. ஸ்டோரி இல்லாம இருந்துச்சுன்னா வெறும் டான்ஸ் மட்டும் இருந்தா அது நிறுத்தா அப்படின்னு வரும். ரைட்டா? அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், அபிநயான்னு வரும். ஆன்சர் டி தான் வரும். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இது ஆல்ரெடி பார்த்த கொஸ்டினோட சேம் பேட்டர்ன் தான். விச் ஃபார்ம் ஆஃப் இந்தியன் டான்ஸ் இஸ் செட் டு பி சாஃப்ட் அண்ட் சூட்டபிள் ஃபார் ஃபீமேல் பிரசன்டேஷன்ஸ் அப்படின்னு இருக்குல்ல. இப்பதான் பார்த்தோம் ஃபெமைனைன் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம்ல. அது எதுல வரும்னா லாஸ்யால வரும். ஆல்ரெடி பார்த்த கொஸ்டினை அப்படியே வந்து கேட்டு வச்சிருக்காங்க. லாஸ்யா தான் என்ன, கிரேஸ்ஃபுல் அண்ட் ஜென்டில் டான்ஸ் ஆஃப்டன் வந்து ஃபெமைனைன். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா சி தான் வரும். ரைட்டா? சிம்பிள். ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான் நம்மளால ஆன்சர் பண்ண முடியுது. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். த ராத்வாஸ் who dwell in the state of dash perform the ராத்வா டான்ஸ் and the occasion of ஹோலி. ஹோலினா ஃபெஸ்டிவல் ஆஃப் கலர். இந்த கொஸ்டின்ல 3 சொல்றாங்க பாருங்களேன். ராத்வாஸ் அப்படின்னு ஒரு ட்ரைப் இருக்காங்களா, அவங்க தான் வந்து எந்த ஸ்டேட்ல இருப்பாங்கன்னு கேக்குறாங்க. அந்த ஸ்டேட்ல இருக்கும்போது அவங்க ஒரு டான்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க, அது ராத்வா டான்ஸ். அப்ப என்னன்னா இதுல இருந்து ஒரு ஃபோக் டான்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்றோம்னா 3 இது ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அந்த டான்ஸ் வந்து எந்த ஸ்டேட் அப்படின்னு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன, எந்த ட்ரைப் வந்து செலிப்ரேட் பண்றாங்கன்னு ப்ரிப்பேர் பண்ணும். அடுத்து அந்த டான்ஸ் வந்து என்னன்னா ரிலேட்டடா ஏதாவது வந்து ஃபேமஸ் கம்யூனிட்டி இருந்தானா அதையுமே நம்ம பார்க்கணும். ஒரு ஃபோக் டான்ஸ் ரிலேட்டடா படிக்க வேண்டிய 3 இம்பார்ட்டன்ட் இதுதான். ரைட்டா? இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், ராத்வா டான்ஸ் எந்த ஸ்டேட்ல ஃபேமஸ்னா குஜராத்ல ஃபேமஸ். இது எப்ப செலிப்ரேட் பண்றாங்கன்னா ஹோலி ஃபெஸ்டிவல். அதுக்கு இன்னொரு பேர் வந்து கவந்து ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இமேஜ் வந்து நான் வச்சுக்கேன். இவங்க தான் வந்துன்னா ராத்வாஸ். ரைட்டா? இவங்க எந்த ஸ்டேட் அப்படின்னா குஜராத்ல இருக்காங்க. இதுக்கு என்ன ஷார்ட் கட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராத்வாஸ் இருக்கு, அவங்க வந்து குஜராத். அதை எப்படி கனெக்ட் பண்ணலாம், இங்க ராட் அப்படின்னு இருக்கு பாத்தீங்கன்னா, RAT ராட் வச்சுக்கோங்க. அதே மாதிரி குஜராத்ல வந்து என்னன்னா RAT ராட் அப்படின்னு இருக்குல்ல, இந்த ரேட்டையும் வந்து கனெக்ட் பண்ணுங்க. குஜராத்ல எண்ட்ல ராட் முடியணும், ஸ்டார்டிங் டான்ஸ்ல வந்து என்னன்னா ஸ்டார்டிங்ல ராட் அப்படின்னு ஆரம்பிக்கணும். அப்ப ராட் அது மாதிரி வந்து ஒரு ஷார்ட் கட் கனெக்ட் பண்ணலாம். குஜராத் அப்படின்னு வந்தாவே ராத்வாஸ், இது வந்து நம்ம மைண்ட்ல வரணும். ரைட்டா? அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இது ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின். The word கதக் இஸ் derived from which one of the following words சொல்றாங்களே. ஏன் சிம்பிளான கொஸ்டினா, இது அடிக்கடி வந்து என்னன்னா எஸ்எஸ்ல கொஸ்டினாவே கேட்டுட்டே இருக்காங்க. கதக்கோட கிளாசிக்கல் டான்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது பேசிக்ஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதை வச்சு நம்மளால அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். இப்போ கதக் அப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்றோம், என்னெல்லாம் வந்து மைண்ட்ல வச்சுக்கணும்.
கதக் டான்ஸ் ரொம்ப ஃபேமஸ் இன் ஸ்டேட் ஆஃப் வந்து உத்தரப்பிரதேஷ். இந்த கதக் வந்துன்னா சான்ஸ்கிரிட் வேர்ட்ல தான் வந்திருக்கும். அதுக்கு மீன் என்ன சொல்றேன்னா, கதை மீன்ஸ் வந்து ஸ்டோரி. நம்ம தமிழே கதை மீன்ஸ் வந்து ஸ்டோரி சொல்லு அப்படின்னு தான் சொல்லுவோம். இதுல கதக்கர் அப்படின்னு இருக்காங்களே, இவனா யார் அந்த ஸ்டோரி சொல்றாங்களோ அவங்கள தான் வந்து கதக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கதக் டான்ஸோட தீம் பார்த்தோன்னா ராதா கிருஷ்ணோட தீமை வச்சு தான் சொல்லுவாங்க. இது யாரு பாப்புலரைஸ் பண்ணதா முகலோட பீரியட். அதுவும் பர்டிகுலரா வந்து நவாப் ஆஃப் வந்து அவாத் ரீஜன் அப்படின்னு இருக்கும். அந்த ரீஜன்ல இருக்கிற நவாப் லாஸ்ட் நவாப் யாரும் வஜீத் அலி ஷா. இவரோட பீரியட் தான் வந்து கோல்டன் ஏஜ் ஆஃப் வந்துன்னா கதக் டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவர் தான் நல்லாவே வந்துன்னா பேட்டர்னைஸ் பண்ணி நிறைய வந்து ப்ரொமோட் பண்ணியிருப்பாரு. அதனால என்ன சொல்லலாம், இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் கதக் மீன்ஸ் வந்து என்ன ஸ்டோரி. அதனால ஆன்சர் ஏ தான் வரும். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா கொஸ்டின்ல பார்க்கும்போது டான்ஸ் அப்படின்னாவே ஃபோக் டான்ஸ்ல இருந்து கேள்வி கேட்கறாங்க. அதோட சேர்த்து கிளாசிக்கல் டான்ஸ்ல இருந்து கேட்கறாங்க. ஆனா ரொம்ப பேசிக்கா கேட்கறாங்க. அப்போ ஒரு டான்ஸ் ரிலேட்டடா படிக்கிறோம்னா ஃபோக் டான்ஸ் அண்ட் கிளாசிக்கல் டான்ஸ் இது ரெண்டையும் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். எதுக்குன்னா எம்டிஎஸ் எக்ஸாம். இதுதான் இந்த மாதிரி கொஸ்டின் வந்து லேர்னிங் ரைட்டா. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடும். இதுவும் ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின் தான். இந்த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் டான்ஸ் டான்ஸ் ஆன் ஒன் சைட் ராசா டான்ஸ் ஆர் பர்ஃபார்ம்டு பை உமன் whereas on the opposite side instrumentalist play by புங்சோலம்ஸ் அண்ட் கரத்தாலா சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கொஸ்டின் என்ன மீன் பண்றாங்கன்னா, ஏதோ ஒரு டான்ஸ்ல ராசா அப்படின்னு ஒண்ணு இருக்கு, புங்சோலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, கரத்தாலா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் எந்த டான்ஸ்னு போயிட்டு இருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், மணிப்பூரி டான்ஸ் அப்படின்னு வரும். மணிப்பூரி டான்ஸ் ஃபேமஸ் வந்து என்ன மணிப்பூர். இதுல தீம் அப்படின்னு பார்த்தா ஹிந்து வைஷ்ணவத்தோட தீம் எடுப்பாங்க. பர்டிகுலரா பார்த்தா ராதா கிருஷ்ணாவோட லைஃபான ராஸ் லீலா டிராமாவை தான் தீமா வச்சு செலிப்ரேட் பண்ற ஒரு டான்ஸா வந்து மணிப்பூரி டான்ஸ் இன் ஸ்டேட் ஆஃப் மணிப்பூர். இந்த இமேஜ் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இது ரெண்டுனா ராதா கிருஷ்ணாவோட வந்துன்னா லவ் லைஃபை வந்து காமிக்கிற மாதிரி இருக்கும். இப்ப இந்த மணிப்பூரி டான்ஸ்ல ரெண்டு கேட்டகரி சொல்லுவாங்க. ஒன்னு ஜகோய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லாஸ்ட் ஐட்டம் மென்ஷன் இந்த நாட்டிய சாஸ்திரா பாரதா. பாரத முனி இவர் தான் வந்து நாட்டிய சாஸ்திரா. இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் டான்ஸ் வந்துன்னா ஏன்ஷியன் டைம்ல மென்ஷன் பண்ண டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஜகோய்னா ஒண்ணும் கிடையாது. இந்த டான்ஸ் ஆடுறாங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறவங்கள தான் வந்து ஜகோய் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து சோளம் அப்படின்னு இருக்குல்ல, இது என்னன்னா கிளாசிக்கல் தாண்டவா வந்து டான்ஸ். இவங்களை சுத்தி வந்து என்ன ட்ரம் வச்சுட்டு வந்து சில பேர் என்ன சுத்தி ஆடிட்டே வருவாங்க. அதுதான் வந்துன்னா சோளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்க ஞாபகத்தை வச்சுக்கலாம். அடுத்த இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தா எத்தனிக் மெஜாரிட்டி ஆஃப் வந்து மெய்தி பீப்புள். மணிப்பூர்ல மெஜாரிட்டி வந்து மெய்தி பீப்புள். இவங்க இந்த மணிப்பூரி டான்ஸ் எந்த மாதிரி சொல்றாங்கன்னா ஜகோய் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம எக்ஸாம்பிள் இப்படியே கேட்கலாம், ஜகோய் டான்ஸ் ஆல்சோ நோம்னோஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு மணிப்பூரி டான்ஸ் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும் ரைட்டா. அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், மணிப்பூரி டான்ஸ். ஆன்சர் டி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இதுவும் ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின் தான். த டெக்னிக் ஆஃப் கிளாசிக்கல் டான்சிங் வாஸ் கோடிஃபைட் பை டாஷ் இன் அபவுட் 5th century பிசின்னு சொல்றாங்களே, இதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம். பாரதா தான் என்ன பண்ணுவார்னா நாட்டிய சாஸ்திரா அப்படின்னு ஒரு புக் எழுதுவாரு. ஸோ நாட்டிய சாஸ்திரா அப்படின்னு வந்து ஒரு புக் இருக்கும். அந்த புக்ல தான் என்ன ஃபர்ஸ்ட் டைம் மென்ஷன் பண்ணுவாரு, கிளாசிக்கல் டான்சிங்கோட டெக்னிக் எல்லாத்தையும் கோடிஃபை பண்ணி கொடுத்துருப்பாரு. அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் பி தான் வரும். நான் என்ன சொன்னோம் அதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்கேன். தெரிஞ்சுக்கிற வேண்டியது பாரதா இவர் நாட்டிய சாஸ்திரா அப்படின்னு ஒரு புக் எழுதியிருப்பாரு. இதுல தான் வந்து என்ன கிளாசிக்கல் டான்ஸ் அண்ட் டிராமாவோட ஃபவுண்டேஷனல் ட்ரீட்டிஸ் எல்லாத்தையும் வந்து பிரின்சிபல் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருப்பாரு ரைட்டா. அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் பி தான் வரும். Okay, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். லம்பாடி டான்ஸ் இஸ் அ ஃபோக் டான்ஸ் ஃபார்ம் ஆஃப் டேஷ் ட்ரைப் அண்ட் ஆரிஜினேட்டட் இன் ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு இருக்குல்ல. இந்த கொஸ்டின் இந்த ஒரு லேர்னிங் என்னன்னா, இது வரைக்கும் நம்ம ஃபோக் டான்ஸ்ல என்ன மாதிரி கேட்டாங்க அப்படின்னா, ஒண்ணு அந்த டான்ஸை வந்து என்ன கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு எந்த ஸ்டேட் அப்படின்னு நம்மளுக்கு கொஸ்டின் வந்து என்ன கேட்டாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கொஸ்டின். செகண்ட் என்னன்னா ஸ்டேட் வந்து என்ன கொடுத்துருவாங்க, அதை கொடுத்துட்டு அந்த டான்ஸ் வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்பாங்க. இது செகண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின். தேர்டு டைப்ல என்னன்னா அந்த டான்ஸையும் கொடுத்துருவாங்க, ஸ்டேட்டையும் கொடுத்துருவாங்க. அந்த ட்ரைப் எந்த ட்ரைப் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க அதை வந்து கேட்பாங்க. ஸோ இந்த இதுல தான் ஃபோக் டான்ஸ் இது வரைக்கும் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த ஆங்கிள் நம்ம ப்ரிப்பரேஷன் வச்சுக்கணும் ரைட்டா. அதுதான் இந்த மாதிரி கொஸ்டின் வந்து லேர்னிங். இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், இந்த லம்பாடி டான்ஸ் வந்து யாரு செலிப்ரேட் பண்றாங்கன்னா பஞ்சார கம்யூனிட்டி. ஆல்ரெடியே சொல்லியிருந்தேன் ஃபோக் டான்ஸ் ரிலேட்டடா நம்ம வந்து பிளேலிஸ்ட் ஆட் பண்ணினோம். அதுல தான் இது எல்லாத்தையும் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். நீங்க அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஏன் சொல்றேன்னா நம்ம ஜஸ்ட் ஃபோக் டான்ஸ் வந்துன்னா வெறும் எந்த ஸ்டேட் எந்த டான்ஸ் மட்டும் பார்த்தாவே பத்த மாட்டுது. பட் அதனால டீட்டெயிலா ஒரு டான்ஸ் எடுத்தோம் என்ன ஸ்டேட் என்ன கம்யூனிட்டி அது இருக்க என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கு இது எல்லாத்தையும் ஹோலிஸ்டிக்கா ப்ரிப்பேர் பண்ணும்போது கண்டிப்பா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரைட்டா. அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா லம்பாடி டான்ஸ் ஸ்டேட் வந்துன்னா ஆந்திர பிரதேஷ், யாரு அப்படின்னா பஞ்சார கம்யூனிட்டி,
ஆன்சர் பி அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த லம்பாடி டான்ஸுக்கும் ஆந்திர பிரதேஷ்க்கும் ஒரு ஷார்ட்கட்ஸ் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது அப்கமிங்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். லம்பாடி டான்ஸ்க்கு எப்படின்னா சும்மா ஒரு பேச்சு வழக்குல கிராமத்து சைட்லாம் பேசும்போது லம்பாடி பொம்பளப்பா அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்க ரொம்ப வாயாடியா இருக்கலாம், இல்ல டப்பு டப்புன்னு பேசுறவங்களா இருக்கலாம். அவங்கள லம்பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல என்னன்னா ஆந்திர பிரதேசத்துல இருக்கவங்க வந்துன்னா சரியான வாயாடி அப்படின்னு வச்சு லம்பாடியோட கனெக்ட் பண்ணிக்கணும். இது சும்மா ஷார்ட்கட்டுக்காக சொல்றாங்க. ரொம்ப வந்து சீரியஸா பர்சனலா எடுத்துக்கிறாதீங்க. ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட்ஸ் எக்ஸாம்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் ரைட்டா. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். த பாலிடிக் டான்ஸ் ஆஃப் டேஷ் இஸ் distinct as it has own costume, music, songs in the Baltic language. The dance is only performed under rare occasions such as feast or celebration சொல்றாங்களே. இப்போ பாலிடிக் டான்ஸ் இந்த ஸ்டேட்னு தெரிஞ்சா போதும் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் லடாக் அப்படின்னு வரும். இந்த பாலிடிக் டான்ஸ் வந்து ரொம்ப யூனிக் டு வந்து லடாக். இந்த இமேஜ் வந்து நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். இப்ப இந்த இதுக்கு எப்படி ஷார்ட்கட்ஸ்னா பாலிடிக் அப்படின்னு இருக்கு. பாலிடிக் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா அது எல்லாமே பாலிடிக் ரீஜியன்ஸ் வந்துன்னா பாலிடிக் சி அப்படின்னு கூட லேர்ன் பண்ணிக்கலாம். அங்க எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ஒயிட் பீப்புள் வந்து அதிகமா இருப்பாங்க. அப்போ ஒயிட் பீப்புள் அதிகமா இருக்குன்னா லடாக்கோட ரீஜன் பார்த்தாவே எல்லாமே வந்து ஹிமாலயஸ். ஹிமாலயஸ்ல அதிகமா வந்துன்னா ஸ்னோஃபால் இருக்கும். ஸ்னோஃபாலோட கலர் வந்து ஒயிட் கலர். அதோட கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்போ பாலிடிக் அப்படின்னு வந்தாவே ஹிமாலய ரீஜன், அது பர்டிகுலரா வந்து லடாக் ரீஜன். அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் பாலிடிக் டான்ஸ் ரிலேட்டட் டு வந்து பாலிடிக் லாங்குவேஜ் அது எங்க வரும்னா லடாக்கோட வரும். ஆன்சர் பி தான் வரும் ரைட்டா. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது ஃபர்ஸ்ட் பார்ட்டோட லாஸ்ட் கொஸ்டின். த ஃபண்டமெண்டல் வெக்கபுலரி ஆஃப் டேஷ் டான்ஸ் கான்ஸ்டிட் மார்க் கம்பேக்ட் டெக்னிக் ஸ்டைலிஷ் கெயிட் ஆஃப் பேர்ட்ஸ் அண்ட் அனிமல் மூவ்மெண்ட் மாடல் ஆன் த சோர் ஆஃப் வில்லேஜ் ஹவுஸ் ஒய்ஃப் அண்ட் மோஸ்ட்லி பர்ஃபார்ம்டு பை மேல் டான்சர் இன் ஈஸ்டர்ன் இந்தியா. இதுல ஒரு க்ளூ இருக்கு. ஈஸ்டர்ன் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கதகளி வந்து வராது. கதகளி வந்து கேரளா சதர்ன் இந்தியா. அப்ப இது வராதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், எலிமினேட் பண்ணலாம். மிச்சம் இருக்கிற மணிப்பூரி, சாகு, சத்ரை இதுலதான் ஏதாவது ஒன்னா இருக்கும் ரைட்டா. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்னன்னா அகைன் வந்து சாகு தான். சாகு இதுக்கு முன்னாடியே பார்த்தோம். மொத்தம் 3 ஸ்டைல் ஆஃப் வந்து சாகு சொல்லுவாங்க. ஒரு பிளேஸ் என்ன வெஸ்ட் பெங்கால் வரும், இன்னொரு பிளேஸ் வந்துன்னா ஜார்க்கண்ட் வந்து வரும், தேர்ட் பிளேஸ் வந்து ஒடிஷா. மூணுமே நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அதை வந்து நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம் ரைட்டா. இந்த சாகு டான்ஸ் என்ன சொல்றாங்கன்னா கம்பேக்ட் டெக்னிக், அதே மாதிரி ஸ்டைலிஸ்டான வந்து கேட். இமேஜ் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ரொம்பவே வந்துன்னா ஸ்டைலிஸ்டான ஒரு ஆர்னமெண்ட் மூலம் ஆடுற ஒரு டான்ஸா வந்து சாகு டான்ஸ். இதை மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் என்ன சொல்றாங்க, 9வது கிளாசிக்கல் டான்ஸ் அக்செப்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க ரைட்டா. அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா சாகு டான்ஸ். ஆன்சர் சி தான் வரும். இதோட என்னன்னா டான்ஸ் ரிலேட்டடா MDS 2023 கேட்ட பார்ட் 1 வந்து கம்ப்ளீட் ஆகும். இதோட கண்டினியூஸ் பார்ட்டா பார்ட் 2 நம்ம அப்போ பார்க்கலாம். இந்த வீடியோல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ண நான் கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.